வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பிக் வெல்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் வெல்டிங் 3G அடிக்க போகிறாரு. ஆல்ரெடி 1 வீக் ட்ரைனிங்கில் இருக்காரு. அந்த தம்பி இப்போ அடிப்பார். பாருங்க. என் பேர் முகமது ஹிஷாம். நான் இப்போ சென்னையில் வந்து பெருமாள் சார்கிட்ட 3G மிக் வெல்டிங்கில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடிக்கும் 3G அவர் ப்ராக்டிக்கலாக அடிச்சுட்டு வருவார். வாங்க பார்க்கலாம். Today I'm going to do the MIG welding 3G. இப்போ 3G அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரன்னர் பிளேட்டில் எடுக்கணும். கீழே எடுத்துட்டு அந்த மேலே தான் முடிக்கணும். இடையில வந்து எங்கேயுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூவாக அடிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லாமல் பக்காவாக வரும். இவர் அப்படி கரெக்டாக அடிச்சிடுவார். கீழே ஸ்டார்ட் பண்ணால் மேலே தான் முடிப்பார். அதை 2 பக்கமும் அப்படியே எட்ஜை மெல்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா இவர் ட்ரைனிங்லேயே வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டார். ட்ரைனிங் எடுக்கும்போதே வந்து நல்லா சொல்கிறத வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிப்பார். அதனால் கொஞ்சம் வெல்டிங் ஓகே தான். பாருங்கள், 2 பக்கமும் அப்படியே நிப்பாட்டி போயிட்டே இருக்காங்க. சைட் டு சைட் 1 2 1 2. நம்ம 1.2 காயில் யூஸ் பண்ணுறோம். சாலிட் ஒயர் யூஸ் பண்ணுறோம். பிளேட்டோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 mm பிளேட்டு. 2 பக்கம் பெவல் பண்ணிவிட்டு ரூட் வந்து கேப் வந்து 3 mm வச்சுருக்கோம். மிக் வெல்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டார்ச்சை வந்து கரெக்டாக அந்த ஆங்கிளில் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா வெல்டிங் வந்து பக்காவாக வந்துடும். ஒரு சில மிஷின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த வயர் ஸ்பீடு கரண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக வரும். ஒரு சில மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதானே வச்சு அடிக்க முடியும். ரூட் வந்து கொஞ்சம் முடிக்க போகிறது. ரூட்டு முடிச்சிட்டாரு. ரூட்டு காட்டுவாங்க. அவ்வளோதான். இப்போ செகண்ட் லைன் வந்து அப்படியே வீவிங்கில் ஒரு ஃபில்லப் அடிச்சுட்டாரு. ப்ரஷ் பண்ணிட்டு தான் அடிக்கணும். ஏன்னா அதில் ஒரு சின்ன ஸ்லாக் இருக்கும், சின்னதாக. அதுக்கு மேலே போகணும். பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கரண்ட் எல்லாம் பக்காவாக செக் பண்ணிக்கணும். வயர் ஸ்பீடு, வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். டெஸ்ட் அடிக்கும்போது மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பயம்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக அடிக்கணும். பயப்படக்கூடாது, தைரியமாக அடிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து கை பக்காவாக ரெடியாக இருக்கும். இந்த இடையில கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இருந்தாலும் கவர் பண்ணி அடிக்கலாம். ஏன்னா ஜாப் தான் தெரியும்ல எப்படி அடிக்கணும்ட்டு. அப்போ நம்ம கவர் பண்ணி அடிக்கலாம். இப்போ கொஞ்சம் நாளாக யூடியூப்பில் வீடியோவே போடல. காரணம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. கண்டிப்பாக நான் போடுவேன், வாய்ப்பு கிடைக்கும் போது போடுவேன். நிறையா விஷயம் ஃபில்லப் பண்ணிட்டேன். ஃபில்லப் வந்து அந்த பிளேட்டுக்கு ஒரு 2 mm உள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபைனல் வந்து நல்லா வரும். அது மாதிரி தான் அடிச்சிருக்காரு. உள்ளே தான் இருக்குது ஃபில்லப்பு. ஃபைனல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மல்டி ரன் அடிக்கிறோம். இப்போது இந்த பிளேட் சைடு அடிக்கிறாரு.
மல்டி ரன்னுன்னு சொல்லுவாங்க, கேப்பிங்னு சொல்லுவாங்க. மல்டி ரன் அடிக்கிறோம், டூ லைன் அடிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரியே ஒரு கொடுத்துட்டோம். அதனால தான் ஏன்னா ரொம்ப நம்ம நிறுத்தி காமிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதை பார்க்குறவங்களுக்கு வெல்டிங் ட்ரைனிங் தேவை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு மல்டி ரன்னு ஒரு சைடு அடிச்சிருக்காரு. இந்த பிளேட் சைடை கவர் பண்ணி 1 2 அப்படின்ற மாதிரி லைன் அடிச்சிருக்காரு. இப்போ இந்த பக்கம் இந்த சைடு அடிப்பார். அதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். வெல்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட். நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ என்ன எலக்ட்ராடு அப்படி இப்படின்லாம் நிறையா கேள்வி இருக்குது. இது எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட்டு வயர் ஸ்பீடை வந்து செட் பண்ணிவிட்டு அதை நம்ம பண்ணும்போது தான் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு மிஷின்லேயும் ஒரு மாதிரி வரும். நாங்கள் வோல்டேஜ் வந்து இதில் வந்து ஒரு 18 பாயிண்ட் சம்திங் வச்சுருக்கோம். 18 19 அந்த மாதிரி வச்சு அடிக்கிறோம். அது நம்ம ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் என்ன எப்படி நம்ம அடிக்கணுன்றது. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா, ட்ரைனிங் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இது ஃபைனல் பண்ணிட்டு வர உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டக் ஆகுனா கூட அதை கண்ட்ரோல் பண்ணி அடிக்கிறது. இப்போ கூட ஸ்டக் ஆகுது, அந்த இடம் கண்ட்ரோல் பண்ணி அடிக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மல்டி ரன்னு ஃபைனல் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.